ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3 அதனுடைய 2வது வசனம் ஒரு விசை கூட வாசிக்கலாம். ஆமென். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அக்கினி முள்ளு அப்படின்னாலே அது அழிவுதான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா இந்த முட்செடி மட்டும் என்ன செய்யவில்லையா? முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போ இந்த முட்செடி கர்த்தர் அக்கினிக்கு உட்படுத்தினதுக்கு நோக்கம் மற்ற முட்செடிகளை உட்படுத்தினது போல அல்ல. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நான் சந்திக்கிற பிரச்சனைகளை சந்திக்க எத்தனையோ பேர் வீணு போ, என்னிலும் பக்தன்மார் என்னிலும் சக்தன்மார், எத்தனையோ பேர் வீணு போ. ஏழையாம் ஞான் என்றே சந்நிதியில் இன்னும் நிற்குன்னதும் கிருபையே. என்னை விட பலமுள்ளவங்க, பக்தி உள்ளவங்க எத்தனையோ பேருக்கு நிற்க முடியாம விழுந்த போது இந்த ஏழைய இன்னும் கிருபை தந்து நிற்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறீங்க? ஆமே. அப்போ இதுவரை உங்களுக்கு இப்படி நடந்துச்சே, உங்க குடும்பத்தில் இப்படி நடந்துச்சே, இப்படிப்பட்ட கேள்வியை ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கிறவங்க இனி சொல்லுங்க, இவ்வளவு நடந்த பிறகும் கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறார். இவ்வளவு நடந்த பிறகு. எனவேதான் நமக்கு பிடிக்காத பைபிள்ல படிக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ற ஒரு புத்தகத்தை சொல்லுங்க பார்க்கலாம். புலம்பல். ஆனா புலம்பல ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தை உள்ள வச்சுட்டார். என்ன தெரியுமா? நாம் நிர்மூலமாக ஆதிருப்பது. அது எரேமியா பாடுறாரு. என் ஜெபம் அடைக்கப்பட்டுச்சு, சமாதானம் எனக்கு தூரமாயிட்டு. என்ன எரேமியாவே சமாதானம் இல்லாம போயிட்டு சொல்லும் போது அது நடுவில் சொல்ல, ஆனாலும் என்னை நிக்க வைக்கிறார் பாத்தியா, என்னை நிக்க வைக்கிறார் பாத்தியா. ஒரு நாளில் இதுல மகிமை வெளிப்படும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை வெளிப்படும் போது உண்டாகிற 5 காரியங்களை ஆமென் இந்த முட்செடியின் அனுபவத்தில் இருந்து சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஒரு முட்செடிக்கு கர்த்தர் இப்படி செய்வார்னா, ஆமென், பாவத்தின் விளைவாய் குறுக்கப்பட்ட முட்செடியை வச்சு கர்த்தர் இன்னைக்கு நம்மளை தேட்டிட்டு இருக்கிறார். ஆமென். முட்செடி வச்சு தேட்டுறார். முள்ளை எடுத்து தானே தேட்டுவார். இது முள்ளை வச்சுதான் ஆமென் தேட்டுறார். ஹல்லேலூயா. எப்படி தேறுதலா மாறிட்டு பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒன்றை பார்த்துட்டார்னு வைங்களேன், ஆண்டவர் நம்ம விஷயத்தை அவர் தலையில போட்டுட்டார்னு வைங்களேன், ஆமென் ஆமென், காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. முட்செடியில மகிமை வெளிப்பட்ட போது என்னெல்லாம் உண்டாகும் தெரியுமா? 1, ஈர்ப்பு உண்டாகும். 3வது அதிகாரத்தின் 3வது வசனம். சொன்னா மட்டும் வாசித்தா அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு உண்டானது. ஆமென். 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது மோசே, அந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? இதுதான் டெஸ்டிமனி. இவன் இன்னும் எப்படி உயிரோடு இருக்கிறான்? இந்த லேகியோன் பிடித்த வாலிபன் இதுக்கு முன்னாடி கடல்ல விழுந்து செத்து, அவன் இருக்கிறதே கடற்கரை பக்கம்தான்.
இதுக்கு முன்னாடி அவன் செத்து இருக்கணும், எப்படி உயிரோடு? இதுதான் அற்புதம். ஆமென். பக்கத்துல 2 பேர் கைப்பிடி சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிறது அற்புதம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமென். என்ன ஒரு அற்புத காட்சி! உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா, ஓ யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே, glory, யாரும் நன்றாய் தேடி வந்தவரே, உம்மழகான கண்கள் உம்மழகா முடிந்ததென்று நினைத்தனா, அவன் சொல்லுகிறான், நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்ப. இதான் அந்த ஈர்ப்பு. ஆமென். யார் வாழ்க்கையில மகிமை வெளிப்படுகிறதோ அவர்கள் கிங்டம் மேக்னட்டா மாறிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சூலேமியாள் சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும், நாங்கள் ஓடி வரும். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, பொதுவா முள்ளுனாலே விலகிதான் போவாங்க. ஏங்க முள்ளு கிடக்குது, அவ்வளவுதான் விலகி போவாங்க. ஆனா இங்க ஒருத்தன் வந்து நெருங்கி வரான், ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. நான் அதை கிட்ட போய் பார்ப்பேன். 4வது வசனத்தில் இருக்கிறது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்ட. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த ஈர்ப்பு எங்க டைரக்ட் பண்ணி விடுது அப்படின்னா கர்த்தர் கிட்ட. எத்தனை பேர் ஹல்லேலூயா, glory, என் லைஃப் இப்படி வேணும், என் வாழ்க்கை இப்படி வேணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். கிட்ட யார் வந்தாலும் கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் பார்ப்பார். மோசே வந்தான், அவர் வந்து ஆசீர்வதித்தார். பார்வோன் வந்தான்னு வைங்களேன், கதையை முடிச்சிருவார். ஏன்னா வெள்ளம் போல சத்துரு வருவான், ஆவியானவர் கிட்ட. இந்த இப்போ அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? இந்த முட்செடியில் எரிகிற அக்கினி ஜுவாலையில. அப்படி அக்கினி ஜுவாலையில இருக்கும்போது அது கிட்ட யார் வந்தாலும் யார் பாப்பா தெரியுமா? அது யாரு? அப்படி பாப்பா. அது யாரு? கர்த்தர் பாப்பா. நேத்து வர இந்த முள்ள முறிச்சு போட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி முறிச்சு போட்டவங்களுக்கு கை கொடுப்பாங்க. பிரதர், நல்ல வேலை பண்ணீங்க பிரதர், இந்த இடத்துல ஒரு முள்ளு, ஐயோ அங்க போகும் வழியில நீங்க என்ன பண்ணீங்க? முறிச்சு போட்டீங்க. உங்களை யாரா தலையில கொட்டினவங்களுக்கு தான் கை கொடுப்பாங்க. அந்த காலத்துல இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அது ஒரு அடிமைக்கான தண்டனை. அடிமையை வந்து சிலுவையில் நிறைய பேர் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க. ரோம தண்டனை அது. அப்போ சில அடிமைகளை வந்து பனிஷ் பண்ணும்போது சிலுவையில் அறைவாங்களாம். அப்படி சிலுவையில் அறையப்பட்டவங்களை பார்த்து யாருமே பரிதாபப்பட மாட்டாங்களாம், எல்லாரும் சிரிப்பாங்களாம். சிலுவையில் யார் இவனை அரைஞ்சது யாரு? அந்த ஓனர். அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும், இவ்வளோதான் வேல்யூ. ஆனால் அதே சிலுவையை இன்னைக்கு எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா? அவர் சும்மா அப்படி தோளில் தூக்கி வச்சார். ஹல்லேலூயா. ஒரு தொடுதல் போதும் ஆண்டவரே. ஆமை, உங்க பார்வை போதப்பா, உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான் ஆமென். உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரே பர்வதத்துல, இந்த வனாந்தரத்துல கர்த்தர் மோசைய இழுக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணார் அப்படின்னா முள்ள. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? 2வது, எத்தனை பேர் விரும்புறீங்க?
அநேக மோசைகளை உங்ககிட்ட இழுக்கிற அந்த முச்செடியாய். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்க்கையை எப்படி மறுரூபப்படுத்துங்க ஆண்டவர். ஒரு ஈர்ப்பு உண்டாகணும், ஈர்ப்பு உண்டாகணும். இதுதானே ஏசாயா 60 நம்ம பார்த்தோம். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் சொல்லிவிட்டு 63 என்ன இருக்கும் தெரியுமா? உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் வருவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் எங்கேயோ போகல, ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலேயே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். உன்கிட்ட அந்த மகிமை வெளிப்படுவதற்கு முன்னாடி உன் பிள்ளைகளே உன் பக்கத்துல இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இப்போ உன் கண்களை ஏறெடுத்து பார். உன் குமாரர் தூரத்திலும் உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி போவாயின்னு இருக்கா, ஓடி வருவாயின்னு இருக்கா? யார்கிட்ட ஓடி வருவாய்? கர்த்தர்ட்ட. ஏன்னா உன் இருதயம், என நேத்து வரை நீ ஓடி வந்தது அழுவதற்கு, ஆனா இனி ஓடி வருவது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேத்து வரை ஓடி ஓடி வந்தது அழுறதுக்குனே வந்த, ஆனா இனி அதிசயப்பட்டு பூரித்து வர போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த செய்தி லைவ்ல இங்க இருந்து கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஆமென். வேர்ட் ஓபன் ஆயிட்டே இருக்கு. சிலர் மேல அந்த வார்த்தை இறங்குது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல. நம்புற தேவ பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்துங்க. எஸ் எஸ், நான் ஓடி ஓடி அழதான் ஓடி வந்தேன் ஆண்டவரே. ஒரு நாள் அதிசயப்பட்டு பூரித்து என்ன ஓடி வர வைக்கிறீங்க, ஓடி வர வைக்க போறீங்க. Gloria la mashentere. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஓடி வருவ, நீ ஓடி வருவ. நேற்று எப்படி வந்தோம்? அழுகையோடு விண்ணப்பத்தோடு வந்தோம். அது மகிமை உதிக்கும், மகிமை உதிக்கிறது வரதா. இன்னைக்கு கர்த்தர் தந்த ஒரு பெரிய சைன் என்ன தெரியுமா? இந்த முச்செடி வெந்து போகல. நீயே உன்னை முச்செடின்னு சொல்லலை, நான் சொல்லலை. என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? முச்செடி. இவனால தான் வேதனை, இவளால தான் கஷ்டம், இந்த குடும்பத்துக்கு தரித்திரமே இவளால தான், இவ ஜெபம் பண்ணதுனால தான், இவ சர்ச்சுக்கு போனதுனால தான், இவனால தான் முள்ளாவே வச்சுட்டாங்க, சாத்தானுடைய தூதனாவே பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு தான் ஒன்றை புரிந்து கொண்டேன். அவர் எல்லாம் உலகம் ஒதுக்கி வைத்த போது அவர் என்னை தலையில தூக்கி வைத்தார், தலையில தூக்கி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைவில், அவர் நினைவில் தலையில தூக்கி வச்சாருன்னா அவர் நினைவில், அவருடைய நினைவில் என்ன நினைத்தா. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா அப்படி 2 கைகளை உயர்த்தி என்ன மறந்தா, நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். தேவகுமாரா, தேவகுமாரா, ஏன் கர்த்தர் இதை உனக்கு செய்யறாரு தெரியுமா? சில காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் செய்ய விரும்புகிறார். என்ன காரியத்துக்கு? அதே ஏசாயா 60:15 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாங்க. இதுதான் அந்த முச்செடி. ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். நீ கைவிடப்பட்டவன், நெகிழப்பட்டவன். நெகிழப்பட்டதுன்னா சிலர் கேர் பண்ணிட்டு இருந்தவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா?
வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு போட்டு போயிட்டாங்க. ஆனாலும் ஹல்லேலூயா, திருப்பியும் என்னதான் வந்து நிக்க தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை தலைமுறையா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களுடைய 3வது 4வது 5வது தலைமுறைக்கு கூட உங்கள் பெயர் சொல்லப்படும். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு உங்க பாட்டிக்கு ஒரு பாட்டி உண்டு, உங்க தாத்தாக்கு ஒரு தாத்தா உண்டு. அவர் பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? அவர் பட்ட கஷ்டம் இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அங்கதான் ஃபர்ஸ்டா அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தமே கேட்டுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். என் தகப்பனார் வீட்டில் ஒரு மரணம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாங்க. ரிலேட்டிவ் போயிருந்தோம். எங்கள் அப்பாவுடைய ஒரு தம்பியுடைய மனைவி, எங்கள் ஆண்டி ஒருத்தங்க. அப்போ அந்த குடும்பம் வந்து இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரல. அப்போ நேரம் அங்கே போகும்போது அங்கே வந்து அவங்க முறைமையின்படி என்ன நடக்குது அப்படின்னா, சில அவங்களாம் அந்த அந்த அர்த்தம் அவங்க மார்க்கத்தில். அப்போ நான் இப்படி பார்த்துட்டே இருக்கேன், இதுல இருந்து எப்படி ஆண்டவர் இன்னைக்கு தூக்கிட்டு வந்தீங்க, எப்படி கொண்டு வந்தீங்க? நான் வந்து பிறந்து வளர்ந்ததே ஒரு பாஸ்டருடைய பையனாவே பிறந்து வளர்ந்துட்டேன். ஆமே. அப்போ ஆண்டவர் என்ன கொண்டு வரைக்கும் அவ்வளோ பாடுபட்டீங்களே ஆண்டவரே, இவர் எப்படி இதுல இருந்து தூக்கிட்டு வந்தீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது தலைமுறைக்கும் பேசப்படும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்டா ரட்சிப்பை டேஸ்ட் பண்ண உள்ளமே இன்னைக்கு உலகமே உன்னை முள்ளா பார்க்குது. ஆனா தலைமுறை 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 நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் பவுல் வாழ்க்கையில அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறார். ஆனா பவுல ஒருத்தன்ட்ட தான் பார்த்தார். யார்கிட்ட அப்படின்னா தீமோத்தேயுட்ட மட்டும்தான். பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுவார், என்னை போல மனதுடைய அவனே அன்றி வேற ஒரு அப்படி ஒரு குவாலிட்டியான அவனுடைய ஆவிக்குரிய மகன் என்று சொல்லலாம். பவுல் வந்து தீமோத்தேயுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? உங்க பாட்டி ஆகிய இதான் தலைமுறை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். பாட்டியாகிய லோவிசாலுடைய சாட்சி ஏதாவது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அது எப்போ வெளியே வந்துச்சு தெரியுமா? தீமோத்தேயு வந்த போது. நிறைய காரியம் இன்னைக்கு வெளியே வரல. ஆனா 3வது தலைமுறை, 4வது தலைமுறை, 5வது தலைமுறை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீ ஆகாரத்தை தண்ணீர்ல போட்டிருக்கிற, கவலைப்படாத கவலைப்படாத. அநேக நாள் கழித்து அதன் பலனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஈர்ப்பு உண்டாகும். ஹல்லேலூயா ஈர்ப்பு உண்டாகும். ஆமென். ஈர்ப்பு உண்டாகும். ஆண்டவருக்கு மகிமை. யோவான் 3வது அதிகாரம் 26, 27 சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் வந்து யோவான் ஸ்நானத்தை சொல்றாங்க, ரவி உம்முடனே கூட யோர்தானுக்கு அருகிலே ஒருத்தர் இருந்தாரு. என்ன வேர்டு இல்லாது உங்க கூட இருந்தார். அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும்
அவரிடத்தில் போகிறார். அங்க இழுத்துட்டு போறாங்க. ஆமென். அப்பொழுது யோவான் ஒரு வார்த்தை சொல்வார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த ஈர்ப்பு எங்கிருந்து கொடுக்கணும் தெரியுமா? பரத்திலிருந்து. அதுதான் கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். உன்மேல் கர்த்தர் உதிப்பா. ஆமென். நம்ம அதை விட்டுட்டு இழுக்கிறது மாதிரி, ஏசபேல் மாதிரி, அப்சலோம் மாதிரி செயல்படக்கூடாது. அப்சலோமும் இழுத்தான், ஏசபேலும் இழுத்தான். ஒரு தேவ பிள்ளை இப்படி செயல்படக்கூடாது. மக்களை அட்ராக்ட் பண்ண இழுக்க ஒன்றும் செய்யண்டாம். ஆண்டவர் கேட்டார்ல, ஜனங்கள், நீங்க வனாந்தரத்தில் எதை பார்க்க போனீங்க? கலர் லைட்டா, புகையா? ஒரு வகையும் இல்லை. ஒரு யோவான் ட்ரெஸ்ஸை, அவருக்கு ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தாலும் நைட்டு பயமா இருக்கும். ஏன்னா ஒட்டக எங்கிருந்து எடுத்தாருன்னு தெரியல. ஏதாவது வெட்டுக்கிளி பறந்துட்டுனா ஹாய் பிரைஸ்ல முடிஞ்சு இவ்வளோ தான் சாப்பாடு, வேற சாப்பாடே கிடையாது. ஆனால் ஈர்ப்பு, ஈர்ப்பு. என்னைக்கு அவருக்கான சீசன் ஓப்பன் ஆச்சு, அந்த வனாந்திரத்தில் யார் இருந்தாலும் செத்திருப்பாங்க. யோவான் சாகல. ஏன்னா நீ மகிமை, மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அந்த சீசன், யோவானுடைய சீசன்ல யார வர இழுத்துச்சுன்னா இயேசு வர இழுத்துச்சு. ஹல்லேலூயா. என்னங்க கியூல நிக்கிறாரு, அதுவரை சொல்றாரு எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர போறாரு சொல்லிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ண. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் இங்கேதான் நிற்கிறார், இங்கேதான் நிற்கிறார். அவரை பத்தி அதிகம் சொல்லுங்க, எனக்கு வேற எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இயேசு அந்த தண்ணீர்ல அப்படி இறங்குறார், இப்படி நிக்கிறார் பார்த்துட்டு. ஏன்னா அவருடைய 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 ஹீரோல அது, அவருடைய ஹீரோல அது. இப்படி பார்த்துட்டு நிற்கும் போது, ஆண்டவரே யோவான் இடம் கொடு, இடம் கொடு, உன் கையை என் தலையில வை. ஆண்டவரே இல்ல ஆண்டவர், உன் கையை என் தலையில வை, உன் கையை எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் இந்த முச்செடியில நான் நிக்கிறத எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இருக்கிற வனாந்திரத்தில் இந்த ஈர்ப்பு உண்டாகும். பரலோகம் இந்த வேலை செய்யும். சோர்ந்து போகாதே, காத்திரு, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை நல்ல கரங்களை சட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இது அவனுக்கு தெரியுது. அதனாலதான் சொல்றாரு, என் சீசன் எது. இப்போ யாருக்கு சீசன் ஓப்பன் ஆச்சு தெரியுமா? அவர் சீசன். அது அர்த்தம் என்ன? என் ஓட்டம் அவர்கிட்ட முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாதை முடிவாகும் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே, இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என ஏற்றவா, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வா. நதி மீது அலைந்தாடும் அகல் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே, நான் தடுமாறும். அப்போ அவர்கிட்ட தான் முடியுது. இது எனக்கு தெரிஞ்சா போதும். என்னை காப்பாற்றுவாங்க, நான் ஜெயில இருக்கிறேன், என் கழுத்த நாள் இல்லை அண்டர் உங்கள்கிட்ட தானே முடிஞ்சிருக்கு, அது போதும். ஆமென். இப்ப பாருங்க, அவர் ரோல் அவர் எடுத்து செய்கிறார்.
அந்த மகிமை எங்க தான் முடியும் தெரியுமா? யார்கிட்ட தான் முடியும் தெரியுமா? நதி எங்க போய் தான் சேரும் தெரியுமா? கடல்ல போய் தான் சேரும். மகிமை பாத்திரமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட உள்ளமே, உன் ஓட்டம் அவர்கிட்ட தான் முடியும். ஹல்லேலூயா! அதுதான் நாம் பாடுவோம், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. 5 சொன்னா ஈர்ப்பு உண்டாகும். ஹல்லேலூயா! ஏன் ஆண்டவரே இவ்வளோ பெரிய காரியம்லாம் செய்றீங்க? ஏன்னா நீ நெகிழப்பட்டது. அதான் சங்கீதத்தில் ஒரு ஜெபம் உண்டல்லவா, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வார்த்தை கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் உபத்திரவத்தை பார்க்கிறவர், என் கூக்குரலை கேட்கிறவர், என் வேதனை அறிந்திருக்கிறவர், நான் பட்ட இத்தனை வேதனை அவமானத்துக்கும் நீர் செய்ய போகிறது தலைமுறைக்கு நிற்க போகிறதற்காக, தலைமுறைக்கு நிற்க போகிறதற்காக, தலைமுறைக்கு நிற்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக வார்த்தை வெளிப்படும். 3:4 சொல்லப்பட்டிருக்கிறது, முச்சடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி கூப்பிட்டார் அப்படின்னு இருக்கும். வார்த்தை வெளிப்படும். ஏசாயா 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. 1 வாசிங்களேன். ஏசாயா 2வது அதிகாரம் 1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். என்ன தரிசனமா? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். சொல்லுங்க, ஸ்தாபிக்கப்படும். இப்படி சொன்னா அந்த வேர்டு கஷ்டமா இருக்கா? ஸ்தாபிக்கப்படும், உயர்த்தப்படும். சொல்லுங்க, ஸ்தாபிக்கப்படும், உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சீசன் வரும்போது எல்லா ஜாதிகளும் அதற்கு, அதான் ஈர்ப்பு. ஹல்லேலூயா. ஈர்ப்பு இல்லாம நம்ம இழுக்க ட்ரை பண்ணக்கூடாது. நம்மளே இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதான் அந்த ஈர்ப்பு. அதனுடைய ரிசல்ட் என்ன? 3வது வசனத்துல, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு, நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அடுத்த வார்த்தை, ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? என்னிலிருந்து வேதம் வெளிப்படணும். தலையில கை வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னிலிருந்து வேதமோ கர்த்தரின் வசனமோ வெளிப்படும். ஆமென். வெளிப்படுவதாக. நீங்க சொல்றத உங்க புருஷன் கேட்பாங்க, உங்க மனைவி கேட்பாங்க, உங்க பிள்ளைங்க கேட்பாங்க, அவங்க ஓடி வந்து கேட்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த முச்செடியில அக்கினி ஜுவாலையை பார்க்கட்டும், இது வெந்து போகாது இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை வெளிப்படும். 3வது, தேவனை அறிகிற அறிவு உண்டாகும். ஆமென். அதிலே கர்த்தர் முதல்ல என்ன சொல்லுவா தெரியுமா? மோசேக்கு, நீ நிற்கிற இடம் அதனால் நான் பரிசுத்தர். அடுத்து 14 சொல்லுவார். ஆமென். 13, 14 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். ஆண்டவரே உங்க நாமம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இன்னும் சொல்லுவார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். மகிமை வெளிப்படும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கர்த்தர் யார் என்பதை நம் மூலமாய் அறிந்து கொள்வார்கள். 2 கொரிந்தியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எங்களை கொண்டு, எங்களை கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இந்த வாசனை. ஹல்லேலூயா. இந்த வருஷம் விவிஎஸ் டைட்டில் என்ன தெரியுமா? வாசனை. வாசனை வீசுவோம். அந்த சீசன் ஓப்பன் ஆகும். 14 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் பவுல்.
அதுக்கப்புறம் அவர் போற இடத்துல எல்லாம் எல்லாருமே ஸ்மெல் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜீசஸ் அப்படிமா. ஹல்லேலூயா. அதாவது என் வாழ்க்கையில் ஒன்று செய்யறதுன்னு ஒன்று இருக்கிறது. என் மூலமா என்னை சுற்றி இருக்கிறவங்க கர்த்தரை அறிந்து கொள்வது. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி என்னில் நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவர் உண்மை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படணும். இந்த மகிமை வெளிப்படும் போது அது உண்டா. நான்காவதாக அடையாளங்கள் காண்பிக்கப்படும். இந்த முச்செடி அக்கினி பற்றி எரியும், அதுக்கு முன்னாக என்ன காண்பிக்கப்பட்டது தெரியுமா? அடையாளங்கள். அடையாளங்களினாலே. அப்போ வார்த்தை எங்கிருந்து வெளிப்படுகிறது? முச்செடியில இருந்து. நீங்க இன்னும் செடியை மாற்றக்கூடாது. நாளைக்கு வேற செடினா அதுக்குன்னு நாளைக்கு செடி கிடையாது. இன்னைக்கு நீங்க செடியை மாற்றக்கூடாது. வேர்டு எங்க இருந்து வருது? வந்துடல. வேர்டு எங்க இருந்து வருதோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது தெரியுமா? அடையாளம். நிறைய வேர்டு இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு என்ன நடக்கல தெரியுமா? அடையாளம் காண்பிக்கப்படல. சீசன் ஓபன் ஆகுது. உன்னிலிருந்து வேதம் வெளிப்படும் போது உன் கண்ணுக்கு முன்னாடி நம்புற தேவ பிள்ளைங்க இயேசுவின் நாமத்தில் இது ஒவ்வொரு குடும்பத்திலும், சபைகளிலும், தேசத்திலும் கண்களுக்கு முன்பாய் பிரத்யட்சமாய் அடையாளங்களினாலே வசனங்கள் உறுதிப்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. அங்கிட்ட இருந்து நீ பேசின வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்டாங்க, சைனை பார்க்கலையே, இனி சைனை காட்டணும். ஹல்லேலூயா. அடையாளங்களினாலே. மார்க்கு 16:19 அடையாளங்களினாலே. 16, 19, 18 அடையாளங்களினாலே. அடுத்த வசனம் வாசிங்க. 20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். இப்ப வலது கரத்தை உயர்த்துங்க. அப்படியே கண்களை மூடி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்ன நம்ப பண்ணின வசனத்தை அடையாளத்தினாலே உறுதிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அடையாளத்தினாலே உறுதிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அடையாளத்தினாலே உறுதிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். சத்தமா ஆமென். ஐந்தாவது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் மாட்டேன். இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்குள்ள ரேமா நமக்கு கிடைச்சிட்டு நம்புறேன். ஆமே. ஹல்லேலூயா. ஐந்தாவது, ஆமே, இந்த முச்செடி நம்பிக்கையின் சாட்சியாக மாறினது. அநேகருடைய நம்பிக்கையின் சாட்சியாக நீ மாறுவாய். ஒன்னில் அந்த வெளிச்சம் உதிக்கும் போது அவன் வாழ்க்கையை பார், அவன் வாழ்க்கையை பார். ஹல்லேலூயா. அவன் நேற்று வர என்ன சொல்லுவாங்க, ஒழுங்கா படிக்கலைன்னா ஜான்சாவ மாதிரி மாறிடுவேன். இது பழைய சாட்சி. ஒழுங்கா படிக்கலைன்னா இன்னைக்கு வேற, இன்னைக்கு வேற மகிமை ஒதிச்சுட்டுன்னு வச்சுக்கோயா. ஒன்ன மாதிரி மாறணும்னு நினைப்பாங்க. இதுதான் ஆண்டவருடைய க்ளோரி. உபாகமம் 33 அவன் மோசே ஒவ்வொரு கோத்திரத்தையா ஆசீர்வதிக்கும் போது, ஹல்லேலூயா, யோசேப்பு இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல்ல. எல்லாரும் விஐபி, யோசேப்பு விவிஐபி. விவிஐபி எப்படி பிளஸ் பண்ணுவார் அப்படின்னா, யோசேப்பை குறித்து 13வது வசனம், கர்த்தரால் அவனுடைய தேசம். ஆமென். அந்த 33, 16 அப்படி கீழே இருக்கு வரிசையா. 16ல் இருக்கும், நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களிலும் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வார்த்தை, முச்செடியில் எழுந்தருளினவருடைய தாயை யோசேப்புடைய. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, அந்த முச்செடிக்கு செஞ்சது போல இந்த யோசேப்புக்கும். அதான அதனோட அர்த்தம். ஹல்லேலூயா. யோசேப்பு எங்க, முச்செடி எங்கெங்க? ஆமென். என்னைக்காவது நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவர் இந்த யோசேப்பை உயர்த்தினது போல என்ன உயர்த்துங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனா மோசே எப்படி பிளஸ் பண்றாருன்னா, அன்னைக்கு ஒரு முச்செடிக்கு பண்ணீங்களே ஆண்டவரே, அது யாருக்கு தலையில இருப்பதாக? யோசேப். அது அப்படி அந்த தயவு இருந்துச்சுன்னா அவன் தன் சகோதரர்ல எப்படி இருப்பான் தெரியுமா? விசேஷித்தவனாயிருப்பான்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாட்சியாய் ஹல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரும் பார்க்க விரும்பாத காட்சி, நாளை அநேகரின் நம்பிக்கையின் சாட்சி. இன்னைக்கு என் வாழ்க்கை யாரும் பார்க்க விரும்பாத காட்சி, நாளை அநேக விசேஷித்தவர்களின் சாட்சி, அநேக விசேஷித்தவர்களின் நம்பிக்கையின் சாட்சி. மார்க் 12:26 இயேசுவே சொல்லுவார், மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி. Glory. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் எதை குறித்து சொல்லிய இடத்தில்? முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில். அதன் அர்த்தம் என்ன? இந்த முட்செடியை கர்த்தர் இப்போ எதற்கு அடையாளமாகவே வச்சிட்டார் தெரியுமா? ஆமென். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். லாசருவை சாட்சியா வச்சிருக்கணும். ஆமென். ஆனா அங்கே எங்கதான் கொண்டு வரார் தெரியுமா? முட்செடிய. ஆனாலும் உண்மையில் இத்தனை போராட்ட நெருக்கத்திலையும் ஆமா, சிலர் சர்ச்சை முடிஞ்சு திருப்பியும் அதே அக்னிக்குள்ளதான் போக போறீங்க. கரெக்டா? வீட்டில் போய் என்ன சொல்ல போறாரோ, 1 மணிக்கு வாரேன்னு. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ எழும்புனா ஒருவேளை அக்னி இங்கேயே கொளுத்திட்டா வேண்டாம், அதனால அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். சில சோதனை தான், ஆனாலும் வெந்து போகல, வெந்து போகல. ஆமென். சாட்சியாய் மாறுவேன். பக்கத்துல 2 பேர் கைவிட்டு நான் சாட்சியா மாற போறேன். எப்படி சொல்லணும் தெரியுமா? என்னை பார்த்து வச்சுக்கோங்க, என்ன நாளைக்கு சாட்சியா மாற போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பேன், அவர் மகிமையை கண்டிடு. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. ஆமென். மகிமை விளங்கும் நாட்களிது. நல்ல கையை தட்டி வாழ்வில் விளங்க செய்வார். ஆமென்.